இயர்ஸ் 15 இயர்ஸ் ஒரு 15 வருஷமா? ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 15 வருஷம் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் எப்படி ஃபீல்? சீனியரும் சரி ஜூனியரும் சரி இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள்? ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா கார்ப்பரேட்டில்? 45 இந்த ஏஜ்லேயே பெரும்பாலும் கார்ப்பரேட்டில் யாரையும் பார்க்க முடியல, அது என்ன ரீசன்? உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் ஒரு 7 இயர்ஸாக ஒர்க் 7 இயர்ஸ். ஓகே, சேலரி ரேஞ்ச் என்ன இருக்குன்னு சொல்லாமா ஒரு 7 இயர்ஸ்ங்கும்போது? வணக்கம், வெல்கம் பேக் டு சுமனம் பிஎம். பேக் ஆன் வியூவர்ஸ் டிமாண்ட். ரீசெண்டாக நம்மளுடைய சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குற கேள்வி, அது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஐடி இண்டஸ்ட்ரியில் போனால் என்ன மாதிரி வெரிஃபிகேஷன் இருக்கும், ஐடியில் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சர்வே பண்ண முடியும், ஒரு 40 வயசு வரைக்கும் சர்வே பண்ண முடியுமா, ரிட்டையர்மெண்ட்டு, நெகோசியேஷனில் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதிலாம். ஸோ இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விகளை ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோட நாம் டிஸ்கஸ் பண்ண வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? மனோ. ஓகே, நைஸ் டு மீட் யூ. நீங்கள் கரண்ட்டாக அமேசானில் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? மிஷின் லேர்னிங் டேட்டா அசோசியேட்டாக இருக்குது. ஓகே சார், எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க ஓவரால் ஐடி இண்டஸ்ட்ரியில்? ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். அதில் என்ன படிச்சிருந்தீங்க, எப்படி அமேசானில் உள்ளே வந்தீங்கிறத சொல்லலாம். நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ அமேசானுக்குள்ளே வரணுன்னா உங்களோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, அமேசான் ஹையர் ப்ரோ. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஈவன் நீங்கள் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலுமே அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் உங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். உங்களுக்கு ஒரு சில ரோல் மட்டும் மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ டெக் அண்ட் நான் டெக் 2 ரோலுமே இருக்குது. இப்போது வேக்கண்ட்டு கூட இயர்லி அவங்க மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரோத் இருக்குது. ஓகே சார், இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் சீனியரும் சரி ஜூனியரும் சரி இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள்? ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு நாள் மாட்டிப்போம். அது என்றைக்குமே டேஞ்சர் தான். அது பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ணுறாங்களா, அந்த ப்ராசஸ்லாம் இருக்கா? இல்லை, பிஜிசி அதை பிஜிசின்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்குங்கிறது. அது ஃபேக் போட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். அது ஃபேக்குன்னா எப்படின்னா, இப்போ வேறு ஏதாவது ஒரு நான் டெக்கு கம்பெனியில் நம்ம வேலை பார்த்துட்டு அதில் நான் டெக்காக இருந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக பேசி கூட உள்ளே வந்துக்கலாம். ஸோ அந்த நான் டெக் அந்த கம்பெனியில் கூட வேலை பார்க்காம ஃபேக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ ரிலீவிங் லெட்டரோ இல்லை நம்ம பிஎஃப் டீட்டெயில்ஸோ போட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிப்போம். ஸோ ஃபேக்குங்கிறது என்றைக்குமே டேஞ்சர் தான், ஒரு நாள் வேலை போயிடணும். நைஸ் பீப்புளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கான இடமே கிடைக்கிறதில்ல, எப்போவுமே ஒரு லாஸ்ட் பொசிஷன் தான் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது எந்தளவு உண்மை, அப்படி எதுவும் இருக்கா? அப்படிங்கிறது இல்லை. நம்ம தேடலுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம தேடலுக்கு விட கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்க தான் செய்யும். ஸோ நிறையா வீடியோ யூடியூப் சேனல்லாம் இந்த மோட்டிவேஷன் எது பார்த்துருப்போம். நம்ம கையில் இப்போதைக்கு என்ன இருக்கோ, ஒரு சின்ன மெழுகுவத்திரியோ இல்லை டார்ச் லைட்டோ இல்லை பெரிய ஒரு லைட்டோ இருக்குதோ, ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு நம்ம தேடலுக்கு நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நமக்கான டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் அது. நம்ம என்ன டொமைன் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதில் கடின உழைப்பு போட்டுட்டு இருக்கும்போது என்றைக்கா ஒரு நாள் ஒரு சின்ன கம்பெனிலையா நமக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதிலேருந்து 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டால் இதே மாதிரி அமேசானோ இல்லை கூகுள் மெட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நம்ம போயிடலாம். இந்த என்ட்ரி லெவல் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்கிறது இல்லை. கஷ்டம். மேக்ஸிமம் ஐடி இண்டஸ்ட்ரியில் எந்த ஏஜ் வரைக்கும் சர்வே பண்ண முடியும்? அது எனக்கு தெரியல. மேபி 45+ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. சில டைம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் போகிற டைமில் தூக்கிடுறாங்க, அது எப்படின்னு எனக்கும் தெரில. எப்படி ஒரு 40 வயசு வரைக்கும் உள்ள சர்வே பண்ணணும்னா ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் ஏதாவது ஐடியா இருக்காங்க? அது எனக்கு தெரில. இன்டர்வியூ கிராப், அதாவது இப்போ ப்ரெஷராக இப்போ கேண்டிடேட்டாக இருக்காங்கல்ல காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களோட அனுபவத்தில்? 2 இயர்ஸ் அனுபவத்தில் சொல்கிறது, இன்றைக்கி போனால் திரும்பி வராதது டைம் மட்டும்தான். ஸோ அந்த 24 ஹவர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிக்கும் போது உங்களுக்கான கோல் என்னவோ அதை செட் பண்ணிக்கோங்க, அதில் கடின உழைப்பை போட்டுட்டே இருங்க. வேறு என்ன, அவ்வளோதான். உங்களுக்கான டொமைன் என்ன, எதில் நீங்கள் போக போகிறீங்கிறத காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அதில் உங்கள் உழைப்பை போட்டுட்டே இருங்க. ஏன்னா இப்போ நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு இயர் ஆன் இயர் அந்தந்த வருஷத்தில் என்ன டெக்னாலஜி பூமாக இருக்கோ அதை என்னென்னு தேடி பிடிங்க, அதில் படிங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ஒன்று. ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின், சேலரி நெகோசியேஷன் இந்த ரவுண்டில் உங்களுடைய சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஆன்சர் ஃப்ரெஷராக போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குறது தான். 1 இயர் 2 இயர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் செட்டு என்ன இருக்குது, ஸோ நம்மளோட ஸ்கில் அங்கே இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் அங்கே டிமாண்ட் எப்படி இருக்கிறத பொறுத்து தான் நம்ம நெகோஷியேட் பண்ணவே முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 lakh வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 30% இன்க்ரிமெண்ட் கேட்டு வாங்கலாம். இப்போ 5 lakhலேருந்து எனக்கு 10 lakh கொடுங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல.
என் பேர் டைட்டஸ். ஓகே சார், நைஸ் டு மீட் யூ. நீங்கள் கரண்ட்டாக என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா ஐடி இண்டஸ்ட்ரியில்? நான் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாக இருக்கிறேன். இப்போ வருஷமாக நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் 15 இயர்ஸாக இருக்கேன். 15 இயர்ஸ். 15 இயர்ஸ், ஒரு 15 வருஷமா? ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 15 வருஷம் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ எப்படி இருக்குது அந்த அனுபவம்? நல்ல ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எப்படி கஸ்டமரை டிலைட் பண்ணுறது, எப்படி அவங்க மற்றவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தம்போது நம்ம அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணும்போது அல்ல அந்த சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க அதனால் வந்து ஒரு ஹாப்பினஸ் வருது. அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோ ஆகுது. ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஒருத்தருடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல. ஓகே சார், 15 இயர்ஸ் ஓவரால் 15 வருஷம் அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை கம்பெனி எதுவும் ஜம்ப் பண்ணீங்களா, எத்தனை ரோல் மாறி இருக்கீங்க அதை சொல்லலாமா? நான் இதுமாதிரி நான் சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நிறைய ஃப்ளாட்டில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பை காட்ஸ் கிரேஸ். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லலாமா? இது வரைக்கும் நான் ஒரு 3 கம்பெனி இருந்தேன். இது 4th கம்பெனி. அதுலேருந்து நான் கண்டினியூஸாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஓகே சார், நீங்கள் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணும்போது ஏன் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற இந்த ஜாப் விட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்களா? ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் க்ரோத் தான். இப்போ சின்ன கம்பெனியில் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியாது. இப்போ லோக்கல் இந்தியா கிளைண்ட்ஸ் அது மாதிரி கூட தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போது பெரிய கார்பரேட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஓகே சார், இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் அப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க? கரெக்டாக மார்க்கெட் இண்டஸ்ட்ரி நமக்கு தெரியும். நம்ம நிறைய கூகுள் பண்ணி பார்த்தாவே இந்த நிறைய கிளாஸ் டோர், அப்புறம் இண்டீட், அப்புறம் நௌக்கரி, இந்த கம்பெனிஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து லேட்டஸ்ட் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் போடுவாங்க வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கலாம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் அவங்க நிறைய சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க சொல்லுவாங்க நமக்கு வந்து ஸோ இவ்வளோ பேக்கேஜ் நான் கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்ம ட்ரெண்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வந்து. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியரும் சரி அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் வருமா? கம்பெனி சைட்லேருந்து அது வெரிஃபிகேஷன் எந்த மாதிரி இருக்கும்? ஆமாம், எல்லா கம்பெனியும் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க வந்து. இப்போது பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் அது பாஸே ஆகாது. ஸோ பேக்ரவுண்ட் செக் இருந்தால் தான் அதுக்கப்புறமா வந்து உள்ளே ப்ராஜெக்டில் எடுப்பாங்க. ஸோ அதையும் அவங்க கிளியர் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒர்க் அசைன் பண்ணுறோம்ல. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க வந்து ஃபேக்காக இல்லையான்னு வந்து. ஸோ நமக்கு தெரியும்ல, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய இதுவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது அவங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் வந்து. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இவங்க உண்மையிலே ஃபேக்கு அப்படின்னு. சில பேர் வந்து 2 பக்கத்துலேயும் நடுவில் இருப்பாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டு இதை வச்சு இப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம்னு. ஸோ அவங்களே நம்ம வந்து சரி பாதி தூரம் வந்துட்டு ஓடு, நம்ம இதுக்கு மேலே ஒன்று எதுக்கு வெளியே தள்ளணும் சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு டாஸ்கில் போட முடியாது, டிக்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியாது, எந்த ஒரு அசைன் பண்ண முடியாது. ஸோ அவங்கள நம்ம வந்து முதல்ல ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம வந்து உள்ளே இருக்கணும். அப்புறம் டவுட் வந்து தான் நம்ம சொல்லிடணும் இந்த மாதிரி இவங்க ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார், கம்பெனி உள்ள குவாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா உள்ளுக்குள்ளே? அப்படி இருந்தால் அதை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்? கம்பெனிஸ்குள்ளே குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாம் மனுஷங்க தானே வந்து. வீட்டில் என்ன நடக்குதோ அதான் கம்பெனி நடக்குது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்குது, கட்சியில் நடக்குது, அதுதான் கம்பெனியில் நடக்குது. ஸோ அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இதுமாரி பாலிடிக்ஸ் பண்ணுறோன்னா அவங்க வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க எல்லாருமே இவர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாருன்னு. அவர் ஒரு லெவலில் தான் வச்சுருப்பாங்க வந்து. அவருடைய இன்புட்ஸ் நம்ம வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க வந்து. மற்றவங்க இப்போ யார் நல்லா டெக்னிக்கலாக பேசுகிறாங்க, யார் நல்ல பிஹேவியர் இருக்குது, நல்ல ஒரு டீம்ஷிப், ஒரு டீம் ஃப்ரெண்ட்லினஸ் இருக்குது, அது மாதிரி இருக்கவங்ககிட்ட தான் வந்து இன்புட்ஸ் கேட்பாங்க. தவிர இது மாதிரி பாலிடிக்ஸ் பேசுகிறவங்ககிட்ட அவங்களோட இன்புட்ஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க அவ்வளோ க்ரோ ஆக முடியாது வந்து. கார்பரேட் உள்ள எவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்பெனிக்கும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வச்சுருக்காங்க. 58 இயர்ஸ், 58 வச்சுருக்காங்க. ஸோ கார்பரேட்லேயே அது சாத்தியமா? ஒரு 40+ மேலேயே கார்பரேட்டில் வந்து அதிகமாக ஃபயர் இருக்கும், லே ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஆமாம் இருக்குது. பட் எல்லாமே கடவுளுடைய கீழே காட்ஸ் கிரேஸ் தான். நம்ம வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இருந்தாலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த as long as கம்பெனி நம்மளை வச்சிருக்க வரைக்கும் நம்ம வந்து அந்த கம்பெனியில் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நமக்கு க்ரோத் இருக்கணும். நம்ம வந்து டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும், பட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்லேயும் நம்ம லேர்ன் பண்ணோம். அப்போ தான் நமக்கு க்ரோத் வரும். இல்லை நம்ம வந்து எதுவுமே நான் படிக்க மாட்டேன் எதுவுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியே ஒன்று அமைச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் தான் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸில் கம்பெனியே உங்களை கொண்டு போய் லேர்ன் பண்ணி நீங்கள் அந்த ட்ரைனிங் கொடுத்து உங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டீங்க. யூ cannot செல் யுவர் செல்ஃப். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் வந்து ஜெமினி. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறீங்கிற சார்? நான் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். சர்வீஸ் இன்ஜினியரிங்.
ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா அது ரிலேட்டடாக தான் வருதா நீங்கள் பண்ணுற ஒர்க்கு இல்லை? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் தான். ஓகே, கோர் ஃபீல்டு தான். கோர் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதா. நிறைய பேர் ஐடியில் ஜம்ப் ஆகும்போது உங்கள் கோர் ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த அனுபவம்? இதில் வந்து என்னென்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன ஸ்டடி பண்ணுறோமோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தான். இப்போது இபியில் வந்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டடி பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அது பேனல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் ஒர்க்குன்னா அந்த மாதிரி. கோர் ஒர்க்குங்கும்போது நீங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ உங்களோட காலேஜ் டிகிரி எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத சொல்லலாம். கோர் ஒர்க்கில் என்ன ஒர்க்குன்னா மெயினாக வந்து நம்ம இபியில் இருக்கிற மாதிரி தான். நம்ம பவர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ப்ரொடியூஸ் ஆகிற பவரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து எல்லா கம்பெனிக்கும் வந்து நம்ம எப்படி அதை கொடுக்குறோம், அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து சர்வீஸ் பண்ணுறது, இயர்லி ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும். அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அந்த எக்யூப்மெண்ட்லாம் செக் பண்ணுறதுக்காக. ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தா தான் இந்த ஒர்க் பண்ண முடியுமா இல்லை வேறு யாரும் வர முடியுமா? ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல்ன்றதுனால எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் வர முடியும். பட்டு அந்த கண்ட்ரோல்ஸில் அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸி டிபார்ட்மெண்ட்டு. அவங்க எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் ஒரு 7 இயர்ஸாக ஒர்க். 7 இயர்ஸ். ஓகே, சேலரி ரேஞ்ச் என்ன இருக்குன்னு சொல்லாமா ஒரு 7 இயர்ஸுங்கும்போது? இந்த ஃபீல்டில் இங்கே இந்தியாவில்னா நமக்கு 30 to 50 கிடைக்கும். ஃபாரின் பண்ணால் 1.5 to 2 lakhs வரையும் கிடைக்கும். அந்த 7 இயர்ஸ். 30 to 50ங்கிறது பெர் மந்த்து சொல்கிறீங்களா? பெர் மந்த்து. ஓகே, ஸ்டார்டிங் லெவலில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஸ்டார்டிங் இப்போது நியூவாக வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா பிஇ முடிச்சிட்டேன்னா நெட் சேலரினா 13,000 கிடைக்கும். எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொடுக்குறேன். 30,000 ப்ளஸ் அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸோடு சேர்த்து ஒரு 18,000 கிடைக்கும். ஓகே, 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. 30 to 50 ஒரு 30,000லேருந்து 50,000 சொல்கிறீங்க சேலரி. இது ஓகே தான் நினைக்கிறீங்களா இல்லை போதாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வேலை? இப்போது இருக்கிற சூழ்நிலை, பொருளாதார நிலையை வச்சு பார்க்கும்போது கஷ்டம். ஏன்னா நமக்கு ட்ராவல் பண்ணுறது, இருக்கிற சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த சேலரி பத்தாது. மினிமம் 50,000 கிடைச்சா தான் இருக்கிற அந்த ஒரு குடும்ப சூழ்நிலையை, ஃபேமிலி வந்துட்ட பிறகு சமாளிக்க முடியும். ஏன்னா எது வந்தாலும் இப்போ மொபைல் எல்லாம் வாங்கிடுவோம், எல்லாம் இஎம்ஐயில் போட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு தேவைப்படும். ஓகே, நீங்கள் எனக்கு இது ஐடி இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணது உண்டா? அதில் அதிகமாக ஹை கிடைக்கிது, இதில் கிடைக்கல அப்படின்னு நினச்சது உண்டா? ஒரு செகண்டு கம்பேர் பண்ணோம். பட் அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் கோடு அதெல்லாம் பார்க்கும்போது இருக்கும். பட் அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எங்கள் ஃபீல்டே பெட்டர்னு தோணும். ஏன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்குறதுனால எங்களுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு ஸோ இங்கே எப்படி வரலாம்? நீங்கள் இருக்கிற அந்த ஜாபுக்கு எப்படி வரலாம்? ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாமா? எதாவது எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு வரணுன்னாக்கா மெயினாக இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்குது. மெயினாக 200+ கம்பெனி இருக்குது சென்னையில் சர்வீஸுக்கு மட்டும். நிறைய கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இவங்க அது அந்த மாதிரி டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியர்னு சர்ச் பண்ணவே கிடச்சிடும் நமக்கு. ப்ரெஷர் எடுப்பாங்க. ஆனால் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா அவங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிடும். 30,000-35,000 மேலே போய். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் அனீஸ். என் பேர் ரஞ்சித். நீங்கள் கரண்ட்டாக எவ்வளோ வருஷமாக ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்? நான் வந்து 1.7 years ஒர்க் பண்ணியிருக்கேன். 4.5 years. 4.5 years. ஓகே, என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்கிறது? இது வந்து பார்த்தா மெடிக்கல் பில்டிங் சொல்லுவாங்க, ஏஆர் காலிங்கில். சேம் ஃபீல்ட் தான். சேம் மெடிக்கல் பில்டிங். ஓகே, எப்படி அந்த ஜாபுக்கு வரலாம்? பேக்ரவுண்டில் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் கற்றுக்கிட்டணுமாங்கிறது? இதுக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்புறம் மேண்டட்ரியாக ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஏதாவது டிகிரியாக இருந்தாலும் ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை இந்த குவாலிஃபிகேஷன். ஓகே, எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் என்ட்ரி லெவலில்? என்ட்ரி லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஒரு சில பெரிய பெரிய கார்பரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 25-30 தான் தந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளோ கிடைக்கும். நைட் ஷிஃப்ட் தான் இது, ஆனால் உங்களுக்கு கேப் எல்லாமே கிடச்சிடும். எந்த அளவு ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாமா? இப்போது உள்ள ப்ரெஷர் வர ஸ்கோப் இன் சென்ஸ் நம்ம பார்க்கும்போது லாங் டேர்முக்கு சொல்ல முடியாது. ஃபார் நெக்ஸ்ட் 2 decades மேபி வர காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கம்பெனி ஸ்விட்ச் பண்ணால் நல்ல ஸ்கோப் இருக்குமா? அதாவது ஹைக் அதிகமாக எதிர்பார்க்கலாமா? அப்படி இல்லை, இண்டிவிஜுவலாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். நீங்கள் அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் எல்லாமே கிடைக்கும். மெடிக்கல் பில்லிங் அப்படி சொன்னீங்க, அப்படி தானே? மெடிக்கல் கோடிங்கிறது வேறு, அப்படி தானே? மெடிக்கல் பில்லிங்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி தான். கோடிங் வந்து அது ரிலேட்டடாக டயக்னோசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது ரிலேட்டடாக போவோம். என்ன டிசீஸ் இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அவங்க கோட் பண்ணுவாங்க, நாங்கள் அதை வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஓகே ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இதில் சேலரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அது மேக்ஸிமம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போவோம்.
பட் பொசிஷன் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ண மாட்டாங்க, ஸ்கில்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா கார்ப்பரேட்டில்? ஏஜ் அது மாதிரி இல்லை, பிஎஃப்க்கு அந்த இருக்கிற ரிட்டைர்மெண்ட் தான். கார்பரேட்டு மேக்ஸிமம் 65 இயர்ஸ். ஆமாம். ஓகே 40-45 இந்த ஏஜ்லேயே பெரும்பாலும் கார்ப்பரேட்டில் யாரையும் பார்க்க முடியல. அது என்ன ரீசன்? மேபி உடம்பு ஒத்துழைக்காமல் ஃபிசிக்கலி இல்லை ரெஸ்ட் அதுக்கு மேலே அவங்களால கேப்பபிளாக இருக்காங்களா என்ன தெரியாது. மேக்ஸிமம் அந்த ரீசனுக்காக வருது. ஓகே ஒரு 40 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியுமா? 40-45 வயசு வரைக்கும்? அதான் ப்ரோ, அவங்களோட ஸ்கில்ஸு இவர் சொன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் இருக்க நைட் ஷிஃப்ட்டு என்னாலே தெரியல எத்தனை வருஷம் நைட் ஷிஃப்ட் போக முடியும்னு தெரியாது. அடுத்தடுத்து பொசிஷன் வாங்கி டே ஷிஃப்ட் எல்லோரும் மேக்ஸிமம் போக பார்ப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். கம்பெனிக்குள்ளே எதுவும் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லைங்க டீல் பண்ணுறீங்க? அதான் ப்ரோ, பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அது எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணோம், நம்ம ஸ்கில்ஸை காமிச்சு தான் வெளியே எதுவும் பண்ண முடியாது.